இயக்குநர் கௌதமன் இல்ல திருமண விழாவில் இன்று மாலை பங்கேற்பதற்காக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் புதுச்சேரிக்கு வருகை தந்தார். அவருக்கு புதுச்சேரி தமிழ்நாடு எல்லையான கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், அவைத் தலைவர் எஸ்.பி. சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பகுதியில் முஸ்லிம் சமூகத்தினரின் நீண்டகால கோரிக்கையான தனி இடுகாடு நிலம் வழங்கும் விவகாரத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கியுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி தௌஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அபுபக்கர் சித்திக் தலைமையில் அந்த அமைப்பின் நிர்வாகிகள் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளனர். அந்த மனுவில் திருபுவனை முஸ்லிம் சமூகத்தினரின் அடக்க தேவைக்காக கடந்த 2015ஆம் ஆண்டு மதகடிப்பட்டு வருவாய் கிராமத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நிலம் ஒதுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நிலம் தாழ்வான பகுதியில் அமைந்துள்ளதால் மழைக்காலங்களில் கடுமையான நீர்த்தேக்கம் ஏற்படுவதாகவும் கல்லறைக்குள் மழைநீர் புகுவதால் இறுதி சடங்குகளை மரியாதையுடன் மேற்கொள்வதில் பெரும் சிரமம் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒதுக்கப்பட்ட நிலத்தின் அருகில் சிலர் வீடுகள் அமைத்துள்ளதால் அந்த இடத்தை முழுமையாக பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் முஸ்லிம் சமூகத்தினர் பல ஆண்டுகளாக அடக்க நிகழ்வுகளின் போது சிரமங்களையும் மனவேதனைகளையும் சந்தித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருவதாகவும் பலமுறை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் இதுவரை நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை என்றும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் குற்றம் சாட்டியுள்ளது. ஒரு சமூகத்தின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான இடுகாடு வசதியை கூட உரிய முறையில் பயன்படுத்த முடியாத நிலை தொடர்வது வேதனை அளிப்பதாக கூறியுள்ள அந்த அமைப்பு திருபுவனை முஸ்லிம் சமூகத்தினரின் தேவையை கருத்தில் கொண்டு உயரமான மற்றும் பயன்பாட்டிற்கு ஏற்ற தனி அரசு புறம்போக்கு நிலத்தை உடனடியாக ஒதுக்கி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. மேலும் புதுச்சேரி நகராட்சி சட்டம் மற்றும் தொடர்புடைய விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுத்து முஸ்லிம் சமூகத்தின் நீண்டகால கோரிக்கைக்கு நிரந்தர தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் விரைந்து செயல்பட வேண்டும் என்றும் மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைக்கு ஆதாரமாக பல்வேறு ஆவணங்களும் மாவட்ட நிர்வாகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்ட செயலாளர் இர்ஷாத் அகமது, மாவட்ட இணைத் தலைவர் ஹபீப் ரஹ்மான், மாவட்ட துணை செயலாளர்கள் ரைஹுல், ஷாஜகான், மருத்துவர் அணி அகமது உசேன் மற்றும் திருபுவனை கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் திருபுவனை கிளையின் சார்பாக இன்னைக்கு ஒரு கோரிக்கையை நாம மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன கோரிக்கைன்னு சொன்னா, கடந்த 10 வருஷமா திருபுவனை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் முஸ்லிம் சமுதாய மக்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கான அடக்க ஸ்தலம் அங்க இல்லை. இது தொடர்பாக கடந்த 10 வருடங்களாக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்கான ஒரு இடத்தை அரசாங்கம் நிர்ணயம் செஞ்சு கொடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த இடம் இன்னைக்கு குறவ சமுதாய மக்கள்களால் அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அதுல பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரிக்கரையினால் முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வளாகத்தில் மரத்தில் தேனீக்கள் கூடு கட்டி இருந்தன. அதில் உள்ள தேனீக்கள் பறந்து வந்து அவ்வப்போது கல்லூரி மாணவிகளை கொட்டியது. மாணவிகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்த அந்த தேன் கூட்டை அகற்ற கோரி கல்லூரி முதல்வர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தீயணைப்பு நிலைய அதிகாரி சுகுமாரன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் கல்லூரிக்கு வந்து தேன் கூட்டை தீ வைத்து அழித்தனர். அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேன் கூட்டை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் மூத்த ஓவியர் குமார்
முதலியார்பேட்டையை சேர்ந்த இவர் 1980களில் ரஜினி, கமல், பிரபு, டி ராஜேந்தர் என பிரபலமான நடிகர்களின் கட் அவுட்டுகளை வரைந்து வைத்தவர். இவரது கட் அவுட்டுகள் தமிழகத்திலும் பிரபலம். புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருதை பெற்றுள்ள இவர் தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளையொட்டி தண்ணீரில் விஜய் படத்தை வரைந்து தனது ஓவிய கூடத்தில் வைத்துள்ளார். இதை பலரும் வந்து பார்த்து அவரை பாராட்டி செல்கின்றனர்.